வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திர அஸ்வின் அவருடைய 500வது விக்கெட் சாதனை படைச்சிருக்காரு. அந்த சாதனைக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இந்திய அணிக்குள்ள உள்ள வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, இப்படி ஒவ்வொரு படிக்கட்டுலையும் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் ஏற வேண்டிய நிலைமை. அந்த நிலைமையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு சாதனை வீரராகவும் வெற்றி வீரராகவும் விளங்கக்கூடிய ரவிச்சந்திர அஸ்வின் அவர்களுடைய இந்த சாதனையை பற்றிய ஒரு சின்ன பதிவு தான் நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தற்போது இந்தியா வந்திருக்கிற இங்கிலாந்து டீமுக்கும் இந்திய டீமுக்கும் வந்துட்டு டெஸ்ட் தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் தொடரில் வந்துட்டு இப்போ வரைக்கும் 3 போட்டிகள் வந்துட்டு முடிவடைஞ்சிருக்கு. இந்த 3 போட்டியில் வந்துட்டு இந்திய அணி ஒரு பாயிண்டையும் இங்கிலாந்து அணி ஒரு மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு 3வது மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3வது மேட்ச்சில் வந்துட்டு ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் வந்துட்டு தனது 500வது விக்கெட்டை எடுத்து வரலாற்று சாதனையும் படைச்சிருக்காங்க. இந்த 500வது விக்கெட் எடுத்து அவருக்கும் பேர் சேர்த்து நம்ம இந்திய நாட்டுக்கும் பேர் சேர்த்திருக்காரு. அவருடைய வெற்றியை வந்துட்டு நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய சாதனையாகத்தான் இந்த வெற்றியை நம்ம வந்து பார்க்கிறோம். இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல 500 விக்கெட்டுக்கு மேல எடுத்தவங்க யார் யாரும் பார்த்தீங்கன்னா, முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்துட்டு 800 விக்கெட், அப்புறம் ஷேன் வாட்சன் அவர்கள் வந்துட்டு 208 விக்கெட், அப்புறம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர்கள் வந்துட்டு 690 விக்கெட் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்திய நாட்டுடைய கிரிக்கெட் வீரரான அனில் கும்ப்ளே அவர்கள் வந்துட்டு 619 விக்கெட் எடுத்துக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்டூவர்ட் பிராட் இவர் வந்துட்டு 604 விக்கெட் எடுத்துக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைன் மெக்ரத் அவர் வந்துட்டு 563 விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்னி வாட்ஸ் அவர் வந்துட்டு 519 விக்கெட் எடுத்துக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதன் லைன் 517 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரரான அஸ்வின் அவர்கள் வந்துட்டு 500 விக்கெட்டுகள் எடுத்துக்காரு. 500 விக்கெட்டுகளுக்கு மேலே எடுத்த வரிசை பட்டியலில் வந்துட்டு இந்திய நாட்டுடைய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்கள் வந்துட்டு இடம்பெற்று இந்திய நாட்டுக்கு மேலும் ஒரு பெருமையை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்தார் ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள். இந்த 500வது விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் குறைந்த போட்டிகளில் விளையாடி அந்த 500வது விக்கெட்டை வந்துட்டு பெற்று சாதனை படைச்சிருக்காரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்துட்டு 87 போட்டிகள் விளையாண்டு அவர் அந்த 500 விக்கெட்டுகளுக்கு மேலே எடுத்திருக்காரு. அந்த வரிசையில் அஸ்வின் அவர்கள் வந்துட்டு 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதாவது 98 போட்டிகள்லேயே விளையாண்டு அந்த 2வது இடத்தை வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய நாட்டுடைய இன்னொரு வீரரான அனில் கும்ப்ளே அவர்கள் வந்துட்டு 105 போட்டிகள் விளையாண்டு இந்த சாதனையை படிச்சிருக்காங்க. இந்த வரிசையில் பார்க்கும்போது வந்துட்டு 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த 500வது விக்கெட்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஓவருக்கும் 6 பால்கள் வீசப்படும். அந்த பால்களின் எண்ணிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் வந்துட்டு குறைந்த பால்களில் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த 500வது விக்கெட்டை வந்துட்டு எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பால்கள் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி முதல் இடத்துல இருக்கக்கூடிய முரளிதரன் அவர்கள் வந்துட்டு முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்துட்டு எவ்வளவு விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்துட்டு 500 விக்கெட்டுகளுக்கு எடுக்கிறதுக்கு குறைந்த பால்கள் எடுத்துக்கொண்ட வீரர்கள் பட்டியலையும் அஸ்வின் அவர்கள் வந்துட்டு 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதில் முதல் இடத்துல இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா, கிளைன் மெக்ரத். இவர் வந்துட்டு 25,528 பந்துகள் வீசி அந்த 500வது விக்கெட்டை வந்து வீழ்த்தினார். அதே இது அஸ்வின் அவர்கள் வந்துட்டு 25,714 பால்கள் வந்து வீசி அந்த சாதனையை வந்துட்டு படைச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவர் வந்துட்டு 2வது இடத்தையும் வந்துட்டு பிடிச்சிருக்காப்புல. அஸ்வின் அவர்களுடைய இந்த சாதனை பட்டியலில் பார்க்கும்போது
அவர் எந்த அளவுக்கு விளையாட்டில் வந்துட்டு அவ்வளவு ஈடுபாடு விளையாண்டு தன்னாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் விளையாண்டு வெற்றி பெற்றிருக்காரு. இவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அதாவது அண்டர் 19 விளையாண்டு, அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விளையாண்டு, அதுக்கப்புறம் இந்திய அணிக்கு தேர்வாகி இந்திய அணியில் வந்துட்டு ஒரு நல்ல பவுலராக மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டராகவும் பார்க்கப்பட்டார். எந்த நேரத்தில் எப்படி ஆடணும், இவர் பவுலராக மட்டும் பார்க்கப்படவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு 100 ரன் அடிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற நிலைமையில அஸ்வின் அவர் இறங்குறாங்க. இந்த பால் அதிகமாக இருக்குது, இந்த 100 ரன் அடிக்க வேண்டியிருக்கு, விக்கெட் ஸ்ட்ரெயின் பண்ணால் இந்த விக்கெட் நம்ம மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட இவர் அந்த இடத்துல நின்று நம்மளால் எப்படி வெற்றியை தேடி கொடுக்க முடியும், அதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்யலாம், அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து நம்ம டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற நுணுக்கத்தையும் நல்லா கற்று தெரிஞ்சு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் விளையாடிய மேட்சை போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவரே ஒரு யூடியூப்ல ஒரு ரிவ்யூவே பண்ணுவாங்க. அதுவும் அழகா நம்ம சென்னை தமிழ்லையும் நல்ல தமிழில் பேசி அவரே ஒரு கமெண்ட்ரி மாதிரி அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பதிவு போடுவார். அவ்வளோ அழகாகவும் சொல்லுவார்கள். இப்படி பல திறமைகளையும் அஸ்வின் அவர்கள் வச்சிருக்காங்க. இவருடைய இந்த சாதனைகள் மேலும் மேலும் வெற்றி பெற்று இன்னும் பல சாதனைகள் படைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல இன்னொன்று மென்ஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா, ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் தமிழருக்கு தான். அதில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனால் அவர் தமிழராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இந்தியரும் கூட. அந்த வகையில் பார்க்கும்போது இந்திய நாட்டுக்காக விளையாடி இந்த சாதனையை படைச்சிருக்காரு. அவர் இந்திய வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் வெற்றி பெற்றிருக்கார், சாதனை படைச்சிருக்கார் அப்படிங்கிற முன்னெடுக்கணுமே தவிர்த்து ஒரு தமிழர் சாதிச்சிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் முன்னெடுக்காம ஒரு இந்திய வீரர் சாதிச்சிட்டாரு அப்படிங்கிற முன்னெடுக்கணும் ஒரு சின்ன கோரிக்கை. அவர் தமிழர் தான் இல்லைன்னு சொல்ல. நம்ம இந்திய நாடு பன்மொழி கொண்ட நாடு. அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கும். நம்முடைய மொழியை உயர்த்தி பேசணும் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரு வீடுன்னு இருக்குன்னா அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்தாதான் அது குடும்பம். அந்த குடும்பத்தை மொத்தமாக தான் சேர்த்து சொல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழர்கள்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்தியர்கள் சொன்ன பெருமைப்படுத்தி கொண்டாதான் நம்ம தமிழர்கள் பெருமை கொண்டுக்கிற முடியும். அதனால இந்திய வீரர் அஸ்வின் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கும் சாதனை படைச்சதற்கும் வாழ்த்துக்கள். அவருடைய சாதனைகள் மேலும் மேலும் உயர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.